ஓகே, ஸோ நேற்று வந்து லக்னோ வந்து 250 ரன்னை விட்டு கொடுத்தாலும் 200 ரன் அடித்தாங்க. அந்த அடித்ததில் நேற்று வந்து பண்ட்டு சூப்பராக ஆனார். அதை விட ரொம்ப முக்கியமானது கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாள் ஃபார்ம் அவுட்டில் இருந்த வருண் சக்கரவர்த்தி ஒரு 3 விக்கெட் எடுத்தார். சூப்பராக இருந்துச்சு போலிங்கே. அது ஒரு நல்ல செய்தி. முக்கியமான ஒரு செய்தி இப்போ என்னன்னா, நிக்கோலஸ் பூரன் அவர் எவ்வளோக்கு எடுத்தாங்க தெரியுமா? இவ்வளோ எவ்வளோ ரன் அடிச்சிருக்கா தெரியுமா? ஒவ்வொரு ரன்னுக்கும் எவ்வளோ லட்சம் ரூபாய். லக்னோ ஓனர் நெஞ்சு பதட்டத்தில் பதைக்க அவர் வந்து ஒவ்வொரு மேட்சையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் பூரன் ஃபார்ம்லே இல்லை. அவர் தூக்கி வெளியில் போடலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ரசிகர்களுடைய வேண்டுகோள். ஆனால் ஒரு நல்ல பிளேயர், ஆனால் இன்னும் ஃபார்மில் இல்லாதது ஒரு பெரிய இதுதான். அவருடைய இதை பார்க்கலாம், எவ்வளோக்கு எடுத்தாங்க, எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு நீங்கள் பாருங்கள். 21 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆனால் 6 மேட்ச் வெறும் 51 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒவ்வொரு ரன்னுக்கும் 41 லட்சம் ரூபாய். ஒரு ரன்னுக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஹரிராம் அவர் உண்மையாகவே தேவையா? குயிக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஆல்மோஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹிட்டர், அதுலேயும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நிக்கோலஸ் பூரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் மட்டுமே இல்லை, லாஸ்ட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அவர் டீமுக்குள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சோபிக்க தவறிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் 250 அடிச்சு தர்மடி வாங்கிட்டு ஆல்ரெடி வந்து அந்த எல்எஸ்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா பெவிலியனில் நெஞ்ச பிடிச்சி தான் உட்காந்துட்டார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 21 கோடி எடுத்துட்டு ஒரு ரன்னுக்கு வந்து 41 லட்ச ரூபா இவங்க கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லும்போது அவர் வேறு அவுட் ஆகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா உண்மைக்கே அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம் தான். அப்படி இருக்கும்போது நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த நிக்கோலஸ் பூரன் மட்டுமே கிடையாது, இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரபுளாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் ஹெட்மேரும் தடுமாறுறாரு, நீங்கள் கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா பர்வலும் தடுமாறுறாரு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிராவோ, பொலாடு, இந்த மாதிரி டேரன் சமி, இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆதிக்கம் செலுத்தின காலகட்டத்துக்கு மத்தியில் பூரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சைக்குள்ளாகிறது ஒரு வருத்தமான விஷயம் தான். கண்டிப்பாக இது வந்து அந்த எல்எஸ்ஜி ஓனருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப பரிதாபம்னு சொல்ல முடியுது.